சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கன் மறந்துடாதீங்க. வணக்கம் நண்பர்களே, இப்போ பண்ண போகிறது மட்டன் வத்தல் சுக்கா. வெறும் 3 பொருள் தான் பாருங்கள். இப்போது நான் 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதில் நல்லா கழுவி வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் காஷ்மீரி சில்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போடாதீங்க. இது சும்மா ஃப்ளேவர் கலருக்காக மட்டும்தான், இருந்தாலும் லைட்டாக உரப்பு இருக்கும் இதில். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ரொம்ப போட வேணாம், கம்மியாக போடுங்க. தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே மட்டனை கழுவி முடித்ததுக்கப்புறம் அப்படியே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விரைவி வச்சுருங்க கரெக்டாக ஒரு 1/2 ஹவருக்கு மேலே. இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் வந்துட்டு 50 ml கண்டிப்பாக ஊற்றியே ஆகணும். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்தால் தான், அது எண்ணெயிலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம், வேறு எதுலேயுமே இல்லை. அதனால் எண்ணெய் 50 ml ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை மட்டும் போடுங்க, ஏலக்காய் போட வேணாம். பட்டை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. நல்ல எண்ணெய் சூடாகி பட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு 2 டேபிள் ஸ்பூன். ஆனால் கேர்ஃபுல்லாக போடுங்க, சிம் பண்ணிக்கோங்க. படப்படன்னு வெடிக்கும், ஏன்னா இஞ்சி வெள்ளைப்பூடில் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் வெடிக்கும். இதை வந்துட்டு கறியை விட்டுறக்கூடாது. இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டோன்னே சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு நல்லா இதை மாதிரி கொஞ்சம் பச்சை வாடை போகிற மாதிரி பண்ணிவிட்டு, பச்சை வாடை போனோடனே நம்ம வந்துட்டு ஊற வச்சுருக்கிற மட்டன் இருக்குல்ல, அப்படியே மட்டன் எடுத்து போட்டு ஒரு விரவுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்ல கறியில் எல்லா பீசஸ்லேயும் கண்டிப்பாக படுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு வரமிளகா வந்துட்டு நான் 3 இதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டே ஆயிலில் போட்டாலும் ஓகே தான், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மட்டன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் போட்டாலும் ஓகே தான். என்ன இருந்தாலுமே இப்போ அந்த மட்டனுக்கு டேஸ்ட்டே வந்துட்டு இந்த வரமிளகாயோட அந்த காரமும் அந்த காஷ்மீரி சில்லி தூள் போட்டோம்ல, அது இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். உப்பு பார்த்து கவனமாக போடுங்க. அதுலேயும் போட்டிருக்கோம், இதுலேயும் மிக்ஸ் பண்ணுறோம், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. அளவுக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கேற்ற மாதிரி போடுங்க. வேறு எந்த பொருளுமே தேவையில்லை, வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த மட்டனில் வந்துட்டு போன் வித் கறி இருக்கும்ல, அந்த இது பண்ணிங்கன்னா இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பேபி இருக்கிறதுனால அவளும் சாப்பிடுவாளேன்றதுனால எல்லாம் மேக்ஸிமம் போன்லெஸ் பீசஸாக போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி போடாமல் போனோடையும் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ என்னென்னா ஒரு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில். ஃபுல்லாக வேகிறதுக்கு நான் சொல்லலை, ஒரு மீடியமாக ஒரு 4 விசில் 3/4 வேக்காடு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மட்டனில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியே ரிலீஸ் ஆகி தண்ணியாக இருக்கும். அந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணிங்க பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும், ரொம்ப தண்ணி இருக்காது, மீடியமான தண்ணி, ஆனால் ஓரளவு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா குக்கர் விசில் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெறுமனை ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் போட்டிங்கனாலே போதும். ஹையில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும், ஏன்னா ஆயிலில். அதனால் சிம்மிலே வச்சிங்கனாலே போதும். அவங்க பாருங்கள் எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதிகமாக வச்சா கீழே மசாலாலாம் பிடிச்சிரும், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.